சேவ் பண்ணிட்டேன் சார். சேவ் பண்ணிட்டீங்களா? ஓகே, இப்போ வாங்க ஆக்ஷன்ஸ். என்ன சொல்லுது? அது ரேட் வந்து 5.125 அதுவே வந்தது. ஓகே. அதுக்கப்புறம் இப்போ நான் சேவ் பண்ணோம்னா payable could not calculate tax due to an unexpected error occurred. Please contact your system administrator. ஏன் அப்படி வருது? ஓகே கொடுங்க. டாக்ஸ் இல்லாம அந்த டாக்ஸ் அந்த அமௌண்ட்டை டெலீட் பண்ணுங்க. நீங்க கொடுத்த அமௌண்ட்டை அதுவே அந்த ரேட் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். அமௌண்ட் டெலீட் பண்ணுங்க 2000. சரி, டேப் சேவ் பண்ணுங்க. must be entered. இங்க பாருங்க சார். கண்ட்ரோல் field must be entered. அமௌண்ட் கொடுங்க. நம்ம அந்த ஐட்டம்லயே இந்த டாக்ஸ் காலம் ஓபன் ஆகுதா? எதுல சார்? இங்கயா? மேல ஃபர்ஸ்ட் லைன்ல ரைட்ல வாங்க. வாங்க. பொறுமை. அப்படியே லெஃப்ட்ல வாங்க. எங்க கீழே கொடுத்தீங்களோ அந்த ஃபீல்ட் மேல ஓபனா இருக்கா? இல்ல பாருங்க சார், இங்க டாக்ஸ் ரெஜிம் ஓபன் ஆகல. ஓகே ஓகே ஓகே. கால்குலேட் டாக்ஸ் பட்டன் கீழே இருக்கு, அதை பிரஸ் பண்ணுங்க. ஓகே, அந்த டாக்ஸ் லைனை டெலீட் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் இதுல போடலாம். அதுல எக்ஸைஸ் ஒன்னு இருக்கு, அதை பார்த்து போட்டுருவோம். இதுல இந்த அமௌண்ட் 14500 கொடுத்து சேவ் பண்ணுங்க. ஓகே, சேவ் பண்ணிட்டீங்களா? இப்போ போங்க ஆக்ஷன். இப்போ என்ன இருக்கு? ஸ்டேட்டஸ் படிங்க. never validated, no approval not required. இதுக்கு அப்ரூவல் தேவையில்லைன்னு வருது. ஹோல்ட் இல்ல, இது இல்ல. ஆக்ஷன் வேலிடேட். ஸோ வேலிடேட் பண்றோம் இன்வாய்ஸ். இது எல்லாமே செக் பண்ணும். ஓகே, இப்போ டாக்ஸ் ஆட்டோமேட்டிக்கா கால்குலேட் ஆயிடுச்சு பாருங்க. இதனாலதான் அது யாராவது 870 வந்திருக்கா. இப்போ லைன் ஐட்டம் போங்க. ஹோல்டு 2 வந்திருக்கு பாருங்க. ஹோல்டு ஒரு நிமிஷம், அந்த ஹோல்டு போங்க. ஹோல்டு டேப். ஸோ 2 ஹோல்டு இருக்குன்னா 2 எரர் இருக்கு. என்ன சொல்லுது? டோட்டல் ஆஃப் இன்வாய்ஸ். அதை கிளிக் பண்ணி என்ன இருக்கு பாருங்க உள்ள. டோட்டல் ஆஃப் இன்வாய்ஸ் அமௌண்ட். இன்வாய்ஸ் அமௌண்ட்டும் லைன் அமௌண்ட்டும் மேட்ச் ஆகல. does not equal invoice distribution and invoice. இப்போ லைன்ஸ் போங்க. டோட்டல் ஆஃப் அதேதான். டோட்டல் ஆஃப் லைன்ஸ் இன்வாய்ஸ் லைன்ஸ் நாட் ஈக்குவல் ஓகே, டிஸ்ட்ரிபியூஷன் லைன். ஓகே, லைன்ஸ் போங்க. இது எப்படி சார் நம்ம தானே டாக்ஸ் கால்குலேட்? தானே இந்த டாக்ஸ் வந்து நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். சப்ளையர் சைட்ல இருந்து அட்டாச் ஆயிருக்கு. ஓகே, ஒண்ணும் இல்ல. அப்படியே ரைட் சைடு புல் பண்ணுங்க. ஓ, இந்த நம்ம போட்ட கஸ்டமருக்கு இந்த ரேட் ஆஃப் டாக்ஸ் அப்படி இப்படினா? ஆமா, இது நம்ம சப்ளையர் அங்க இது கிரியேட் பண்ணீங்க இல்லையா, அதேதான். பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா டாக்ஸ் ரெஜிம் எல்லாம் செலக்ட் ஆயிடுச்சு. 6% டாக்ஸ். அப்படியே லெஃப்ட்ல போங்க. சோ டோட்டல் எவ்வளவு? ஜெனரல் போங்க. ஜெனரல். சோ எவ்வளவு டோட்டல் காமிக்குது? 15370. மேல போய் அந்த டோட்டல் அமௌண்ட்டை மாத்திருங்க. 15370. அங்கதான். டேப் அடிச்சு சேவ் பண்ணுங்க. மறுபடியும் வேலிடேட் பண்ணுங்க. பாருங்க ரைட்ல டாக்ஸ் அமௌண்ட் ஆட்டோமேட்டிக்கா அதுல காமிக்குது பாருங்க. சேவ் பண்ணுங்க. சேவ் பண்ணிட்டேன். ஆக்ஷன் வேலிடேட். நீட்ஸ் ரீவேலிடேஷன். இப்போ மாறி இருக்கு பாருங்க. நீட்ஸ் ரீவேலிடேஷன். ஓகே. சோ அது ஹோல்ட் 2 இருக்கா? ஹோல்ட் 1 மாறிடுச்சு பாருங்க. இல்ல இதுல மட்டும் அந்த வேலிடேஷன் அங்க வேலிடேட் தான் கம்ப்ளீட் இன்கம்ப்ளீட் பண்றீங்கல்ல. இல்ல இது இன்கம்ப்ளீட் ஆயிடுதுல்ல. ஓகே, அதான் பாருங்க. மறுபடியும் ஒரு ஹோல்ட் இருக்கு. ஒன்னு தான் கிளியரா இருக்கு. என்ன ஹோல்ட் இருக்கு பாருங்க. ஹோல்ட் போங்க.
ஒன்னு கிளியர் ஆயிடுச்சு. டிஸ்ட்ரிபியூஷன் வேரியன்ஸ் இருக்குன்னு சொல்லுது. டோட்டல் ஆஃப் இன்வாய்ஸும் டிஸ்ட்ரிபியூஷன் வேரியன்ஸ். டிஸ்ட்ரிபியூஷன் வேரியன்ஸ் போய் பாருங்க, ஜெனரல்ல போய் லைன்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஏன் வேரியன்ஸ் 14500 0 இது என்னது? 00 டாக்ஸ்னு தானே இருந்தது. அது பரவாயில்ல, தானே வந்தது. 14500 கிளிக் பண்ணுங்க, டிஸ்ட்ரிபியூஷன் கிளிக் பண்ணுங்க, டிஸ்ட்ரிபியூஷன் டாப். இத ஃபில் பண்ணுங்க. இல்ல அமௌண்ட் கொடுங்க, அக்கவுண்ட் கொடுங்க. ஐட்டம் மேல இருக்க 14500 ரெட்ல அதுல போடுங்க. அது அக்கவுண்ட் சரியா விடலன்னு உடனே அது கேக்குது. நம்ம இது பண்ணவே இல்லையே சார். நம்ம இந்த இதெல்லாம் ஃபர்ஸ்ட் இன்னைக்கு தான பண்றோம். இல்ல டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு தான் சேவ் பண்ணுமா? இல்ல இதுல அப்படி எரர் அடிக்குது. யாரோ செட்டப் மாத்தி பண்ணிருக்காங்க. ஓகே. இது எந்த சார்? பார்ட்டி அக்கவுண்டா இல்லனா பேயபிள்ஸ் அக்கவுண்ட் சூஸ் பண்ணுவா இல்லனா எக்ஸ்பென்ஸ் அக்கவுண்ட் கொடுப்பீங்கல்ல? அங்க ரெவென்யூ கொடுப்பீங்கல்ல, இங்க எக்ஸ்பென்ஸ் அக்கவுண்ட் கொடுக்கணும். அதேதான், அதே லாஜிக் தான். என்ன மாறுது இதுல? அங்க ரெவென்யூ கொடுப்பீங்கல்ல ஏஆர்ல, இங்க எக்ஸ்பென்ஸ் கொடுக்க போறீங்க, அவ்வளவுதான். இப்ப சேவ் பண்ணிட்டோம். சேவ் பண்ணி க்ளோஸ் பண்ணுங்க. அதுமே அந்த டாக்ஸும் கிளிக் பண்ணுங்க. 870 அதுக்கும் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கா பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா வந்திருக்கணும். ஆர்கன்மே வந்துருச்சா? க்ளோஸ் பண்ணுங்க. ஆக்சுவலா அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கா வந்துரணும். நம்ம வரலன்னா இது பண்ணு, க்ளோஸ். இப்போ போய் மறுபடியும் வேலிடேட் பண்ணுங்க. ஓகே, வேலிடேட்டட் ஆயிடுச்சா? அடுத்து பாருங்க, அப்ரூவல் நமக்கு தேவையில்லைன்னு வருது, நாட் ரிக்வயர்ட். அப்ரூவல் இருந்தா அப்ரூவலுக்கு நம்ம அனுப்பணும். அக்கவுண்டட் நோ. அக்கவுண்டட் அதே இங்க ஆக்ஷன் வாங்க. கிரியேட் அக்கவுண்டிங் ஆக்ஷன், கிரியேட் அக்கவுண்டிங். அங்க போய் நம்ம இது கொடுப்போம். இங்க ஃபைனல் மேல இருக்கும், இங்க இருக்கு, அவ்வளவுதான். டிராஃப்ட் போட்டிருக்கீங்க நீங்க. ஏஆர்ல மேல அந்த ஆப்ஷன்ஸ்ல போய் கிரியேட் அக்கவுண்டிங் கொடுப்போம். இங்க இப்படி இருக்கு, அவ்வளவுதான். கொஞ்சம் மாத்தி இருக்கான், எல்லாம் ஒண்ணுதான். போங்க டூல்ஸ் வியூ அக்கவுண்டிங். பாக்குறது அங்கதான் போய் பார்க்கணும், டூல்ஸ் வியூ அக்கவுண்டிங். ஓகே. வியூ ஜர்னல். Item expense 14.